அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதோடு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டு உள்ளது. அதே சமயம் அவருக்கு 30 நாட்கள் அவகாசமும் கொடுத்து தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றப்படுமா என்ற கேள்விகளும் எழுந்து உள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபதாரமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2006-2011 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு செய்தது. வழக்கு பின்னணியில் இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்ய கடந்த 2016 ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இருவரையும் விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து கடந்த 19ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இருவரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்த நீதிபதி தண்டனை விவகாரங்களை தெரிவிப்பதற்காக வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்து இருந்தார். வழக்கின் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் ஆஜராகி இருந்தார்கள். அவர்களிடம் தண்டனை விவகாரம் குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது பொன்முடி தரப்பில் ஆஜராக இருந்த மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ இருவரிடமும் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இருவரின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்தார். மருத்துவ அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபதாரமும் விதித்து தீர்ப்பளித்தார். அபதாரத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு செய்ய ஏதுவாக தண்டனையை 30 நாட்கள் நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். 30 நாட்கள் அவகாசத்திற்கு பின் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அப்போது பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த வழக்கில் சொத்துக்கள் முடக்கம் தொடர்பாக 2011 ஆண்டு சட்டத்துறை செயலாளராக இருந்த தாங்கள் தான் உத்தரவு பிறப்பித்ததை சுட்டிக்காட்டினார். அதற்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் முன் நடந்த நிகழ்வு என்று அது நீதிபதி பதிலளித்தார். தொடர்ந்து பொன்முடியும் மனைவி விசாலாட்சியும் இருவரின் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி குறைந்த தண்டனை விதிக்க வேண்டும் என்று கைகூப்பி கோரிக்கை விடுத்தார். அதற்கு தங்களுக்கு மேல் உள்ள நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்தில் நிவாரணம் கோரலாம் என்று நீதிபதி தெரிவித்தார். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதால் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயம் அவருக்கு 30 நாட்கள் அவகாசம் கொடுத்து தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். ஏவாவேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் உள்ளார்கள். இப்படி சீனியர்கள் சிறைக்கு செல்வது வழக்கில் சிக்குவது போன்ற காரணங்களால் சீனியர் அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு அவர்கள் கட்சி வேலைக்கு அனுப்பப்படலாம். அதற்கான யோசனைகள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் என்று கோட்டை வட்டார தகவல்களும் தெரிவிக்கின்றது. வரிசையாக மூத்த அமைச்சர்கள் வழக்குகளில் சிக்கி வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக 6 லட்சுமணனை தான் சிறை செல்லும் பட்சத்தில் தனக்கு பதிலாக அமைச்சராக பொன்முடி பரிந்துரை செய்து உள்ளார். 6 லட்சுமணன் தற்போது விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் ராஜ்யசபாவில் அதிமுக சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதன் பின் அவர் அதிமுகவிலிருந்து விலகி 2020 திமுகவிலும் சேர்ந்தார். அவர் 2021 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை 14,868 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அதே போல CV சண்முகத்தை வீழ்த்தியவர் என்பதாலும் தனக்கு நெருக்கமாகிவிட்டார் என்பதாலும் இவரை பொன்முடி பரிந்துரை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.